டியூஸ்டே ஈவினிங் நெக்ஸ்ட் டே கார்த்திகை தீபம் அப்படின்றதால ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வந்து வீடு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்த வெசல் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு ஸோ ஈவினிங் வெளில போக வேண்டியது இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டேக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கணும் அண்ட் கிராசரிஸ் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. திங்ஸ் மட்டும்தான் வாங்குகிற பிளானில் இருந்தோம். டின்னர் எதுவும் வெளில சாப்பிட்ற ஐடியா இல்லை. ஸோ ரிட்டன் வந்ததும் டயர்டாக இருக்குமே அப்படின்றதுக்காக அப்போவே வந்து டின்னருக்கு தேவையானதும் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடலாமேன்னு சொல்லி சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் கார சட்னி தேங்காய் சட்னி ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ தோசை ஊற்றிக்கிட்டா கூட கார சட்னி வச்சுக்கலாமேன்ட்டு இந்த சப்பாத்தி தேய்க்கிற கல் வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டோனில் நான் யூஸ் பண்ணுறது. எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும். திங்ஸ்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வரும்போது அன்னபூர்ணால சாட் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லி போனோம். ஸோ அப்படியே பேபிக்கும் ஏதாவது ஃபுட் கொடுத்துடலாமேன்னு சொல்லி தோசை ஆர்டர் பண்ணோம். அவங்க காவாசி கூட எடுத்துக்கல. கடைசியில் நான் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு.